இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா சூப்பரான டிஷ் தாங்க. ஹைதராபாத் ஓட ஸ்பெஷல்னே சொல்லலாம். பிசிபெல்லாபாத் செய்யலான் இருக்கேன். அதாவது சாம்பார் சாதம். நான் ஏற்கனவே சேனல் ஆரம்பித்த ஸ்டேஜில் உங்களுக்கு சாம்பார் சாதம் போட்டிருக்கேன். அது வேறு மாதிரி செஞ்சுருப்பேன், இதுவும் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். ரெண்டு டேஸ்ட்டும் ஒன்று தான். அது ஈஸியாக எது இருக்கோ அது செஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சாம்பார் சாதம். கூட எதுவுமே வேண்டாம், ஒரு அப்பளம் வடகம் அந்த மாதிரி ஏதாவது பொரிச்சுக்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் முத என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு செய்கிறதுக்கு சாம்பார் சாதம் பிசிபெல்லா செய்கிறதுக்கு நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் 1.5 டம்ளருக்கு நான் ஒரு 3/4 டம்ளர், பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளர், அது பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியும். நான் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதத்துக்கு காய்கறிகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சரிங்களா? உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவும் வைக்கிறத விட 2 டம்ளர் 3 டம்ளர் அதிகமாகவே வச்சுக்கோங்க. நல்லா குழையாக இருந்தால் தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இது மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ ஒரு கைப்பிடி நிறைய நான் சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ இதெல்லாம் நல்லா காயோடு சேர்ந்து கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் நாம் விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மாவு மாதிரி குழையாக இருக்கணும் சாப்பாடு, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, வெந்தயம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. நான் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் விடாமல் வரமிளகா காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் இது மொத்தமும் எவ்வளோ போட போகிறதில்ல, பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். 1 ஸ்பூன் போட்டால் போதுமானதாக இருக்கும். நமக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும், சரிங்களா? இப்போது என்னமா சாதம் நல்லா திறந்து பார்த்தாச்சு. நல்லா மசிஞ்சு விட்டுக்கலாம் கரண்டியில். இப்போ இன்னொரு வடைச்சட்டி பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிட்டுருக்கு. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி நம்ம இதில் விட்டுக்கலாம். இதை கூட சாப்பாட்டிலே கூட விட்டுருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு செமையாக இருக்கும், அவ்வளோதான். முதலே விட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பொடியும் 1 ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் தூள் காரம் எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா? இப்போ முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேங்க. அதாவது வெள்ளைப்பாகு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டே கொடுக்கறதே அந்த வெல்லம் தாங்க. கடைசியாக போடுறது நான் பாகாக போடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன பாத்திரமாக இருக்கிறதால நான் மறுபடியும் குக்கர்லேயே ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நெய்யும் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கிட்டலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா மத்தியானத்துக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துருங்க. அதனால் இந்த பதத்துலேயே நான் இறக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு கூட அப்பளமோ வத்தலோ வறுத்துக்கிட்டா சூப்பராக இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதியானம் லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கேங்க. செம்ம டேஸ்ட் சரிங்களா? சாப்பிட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க, செம்மையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் சரி டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.